மக்கள் பிரச்சனைகளை எப்படி சட்டமன்றத்திலே கொண்டு வருவது என்பதை பற்றி ஒரு புத்தாக்க ட்ரைனிங். அந்த 143 பேர்ல நானும் புதியவன் தான். திருத்தணியிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற அரசு கல்லூரிகள் என்ன, தனியார் கல்லூரிகள் இடமாறுதல் என்பது ஒரு கொள்கை முடிவு. மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் வரையறுத்திருக்கிற கல்விக் கொள்கை சட்டமன்றத்தில் இடம்பெறும். புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏறத்தாழ 143 பேருக்கு மேற்பட்ட புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சட்டமன்ற நடைமுறைகளை பின்பற்றுவது எப்படி, சட்டமன்றத்தில் புதிய உறுப்பினர்கள் கேள்விகளை கேட்பது எப்படி, சப்ளிமெண்டரி கொஸ்டின் கேட்பது எப்படி, மாண்புமிகு அமைச்சரிடம் பதிலை பெறுவது எப்படி, மக்கள் பிரச்சனைகளை எப்படி சட்டமன்றத்திலே கொண்டு வருவது என்பதை பற்றி ஒரு புத்தாக்க ட்ரைனிங், அதாவது நியூ எம்எல்ஏக்களுக்கு ஒரு புதிய பயிற்சி முகாமை இன்று மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் நடத்துகிறார்கள். 2 நாள் முகாம். 2 நாள் முகாமில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய அனுபவங்களையும் தங்களுடைய கேள்விகளையும் எப்படி சட்டமன்றத்திலே பயன்படுத்திக் கொள்வது என்பது பற்றி வருகை தந்திருக்கிற சபாநாயகர், அவை முன்னவர் மற்றும் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் தி அசம்பிளி அவர்களோடு கலந்துரையாடல் செய்து சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக எப்படி சட்டமன்றத்திலே பணியாற்றுவது என்பதை பற்றி ஒரு பெரிய விவாதம் 2 நாள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது நிச்சயமாக புதியதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற புதிய சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிற இளைஞர்களுக்கு நிச்சயமாக, ஏன் நான் கூட எம்பியாக இருந்திருக்கலாம், நான் கூட எனக்கு அனுபவம் இருந்திருக்கலாம், நானும் புதியவன் தான். அந்த 143 பேரில் நானும் புதியவன் தான். அதனால் இந்த அனுபவங்கள் சட்டமன்றத்திலே பணியாற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தந்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள். அது எப்படின்னாப்பா, அங்க ஒன்று இங்க ஒன்று அரசு பேராசிரியர்களுக்கு இடமாற்றம் செய்ய போறதில்லை. ஒரு மனு வருது, உடனே அமைச்சர் செய்யணுன்ற நிலையில் நாங்கள் இல்லை. இப்போ அதை என்ன பண்ணுறோம், ஒரு யூனிக்காக பண்ண போகிறோம். அதாவது திருத்தணியிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற அரசு கல்லூரிகள் என்ன, தனியார் கல்லூரிகள் இடமாறுதல் என்பது ஒரு கொள்கை முடிவு. அந்த கொள்கை முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த மாறுதல்கள், கோருதல்கள், கவுன்சிலிங் எல்லாம் நடைபெற இருக்கிறது. இல்லை, இது எல்லாம் எங்களுடைய பரிசீலனையில் இருக்கிறது. நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளரோடு இது சம்பந்தமாக கலந்து பேசி கொண்டிருக்கிறேன். சட்டமன்றம் கூட இருக்கிறது. முக்கிய அறிவிப்புகள் சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில், ஒப்புதலின் பேரில் வெளியிடப்படும். இல்லை, கடந்த ஆட்சி கல்விக் கொள்கை, இந்த ஆட்சி புதிய கொள்கை என்பதை விட தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் வரையறுத்திருக்கிற கல்விக் கொள்கை சட்டமன்றத்தில் இடம்பெறும். அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம்.